சொன்னால் 82 சிவகங்கை மாவட்டம் இரண்டாக ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டமாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு 10 ஆண்டு காலம் 11 ஆண்டு காலம் இந்த நீதிமன்றமே ஒரு வாடகை இடத்தில் தான் இருந்தது என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது. ஆனால் அன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற பொழுது அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அருமேனன் மறைந்து மறையாமல் இருக்கக்கூடிய அருமேனன் கே கிருஷ்ணசாமி அவர்கள் அன்றைக்கு சட்ட வழக்கறிஞர் சட்ட அமைச்சராக இருந்த காரணத்தினாலே இங்கே இருந்த அமைச்சராகவும் சேர்ந்து புரட்சி தலைவி சொல்லி இந்த இடத்தை வாங்கி அதற்காக ஒரு நீதிமன்ற வளாகத்தை கட்டிய பெருமைக்குரியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல மக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் திருப்பத்தூர் தாலுகாக இருந்தது சிங்கம்நதி தாலுகாக பிரிக்கப்பட்டது நன்றாக தெரியும். அதே போல ஒன்றியம் திருப்பத்தூர் ஒன்றியம் சிங்கமரி ஒன்றியமாக இருந்ததை குறிப்பிட்டதை போல மலைவாழ் மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலை சார்ந்த மக்களை அலையவிடக் கூடாது என்பதற்காக ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பில் அங்கே எஸ்பூர் ஒன்றியம் என்று ஒன்று அமைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த கோர்ட்டு நாம் கேட்டிருக்கிறோம். அதே போல இங்கே ஆதிவாசத்தில் கூட நாம் கூட சொல்லுகிற பொழுது இன்றைக்கு இறப்பு சான்றிதழ் இருந்தாலும் அல்லது பிறப்பு எந்த சான்றிதழாக இருந்தாலும் அதை வாங்குவதற்கு தேவகோட்டை செல்வதற்கு உண்மையிலேயே ஒரு வாரத்தில் ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் ஆவது இங்கே ஒரு வாடகை அலுவலக கட்டணத்தை பிடித்து அதற்கான பணியை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நான் பணியன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது தேர்தல் அறிக்கையில் சொல்ல வேண்டும் என்பதல்ல. வரும் காலம் நம் காலமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ஆர்டிஓ கோர்ட் என்பதை திருப்பத்தூர் மையத்தில் கொண்டு வருவதற்கு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கொண்டு வரும் என்பதை நான் பணியன்போடு தெரியப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இன்றைக்கு ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒரு பகுதியில் வருகிற பொழுது அந்த பகுதியிலே மொத்தமாக கொண்டு செல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு வெகுதி அவர்கள் சட்ட அமைச்சராக இருக்கிற காரணத்தினாலே பல்வேறு கோர்ட்டுகளை இங்கிருந்து புதுக்கோட்டையில கொண்டு சென்றிருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு காரணங்களை சொல்லலாம். ஆனால் அப்படியெல்லாம் செய்தாலும் கூட இன்றைக்கு போராடிய நிலையிலும் இருக்கிறோம். அதே போல இன்றைக்கு காரைக்குடியிலும் கேட்கிறார்கள், சிவகங்கையிலும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் மையப்படுத்தி நாம் இன்றைக்கு சொல்லுவதைப் போல தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நிச்சயமாக இப்பொழுது நடக்கிற காரியம் அல்ல. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நிச்சயமாக திருப்பத்தூரில் ஒரு தற்போது உருவாக்குவதற்கு நாங்கள் துணையாக நிற்போம் என்பதை வழக்கறிஞர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல ஆர்டிஓ அவர்களை பொறுத்தவரை 3 யூனியன்களை இன்றைக்கு இரண்டு தாலுகாக்களை பிடித்து இந்த பகுதியில ஆர்டிஓ அலுவலகத்தையும் கொண்டு வருவோம் என்பது என்னுடைய கட்டாயமாக. நான் யார் சட்டமன்ற உறுப்பினராக வந்தாலும் கூட, யார் அமைச்சரவையில இடம்பெற்றாலும் கூட ஆட்சி மாற்றம் இருப்பது என்பது உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது நடந்தாலும் வழக்கறிஞர்களுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுகிற ஒரு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்பதை நேரத்திலே சொல்லி நிச்சயமாக இரண்டையும் பெற்றுத்தரும் என்பதையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.